ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த ஒரு வீடியோ என்ன அப்டின்னா, நாங்க எல்லாருமே திருவிழாவுக்காக ஊருக்கு போயிருந்தோம். ஒரு நாள் வந்து எங்களோட கிராமத்து லைஃப் வந்து எப்படியெல்லாம் இருக்கும்? ஒரு திருவிழா அப்டின்னா வந்து, என்ன மாதிரிலாம் வந்து வீட்ல வந்து சொந்தக்காரங்கலாம் எப்படிலாம் வருவாங்க? ஸோ நாங்க என்னலாம் சமையல் பண்ணியிருக்கோம். அப்புறம் எங்க வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில அட்மாஸ்பியர் தான் வந்து நான் இந்த ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு வீடியோவா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நாங்க இன்னைக்கு என்ன சமையல் எங்க வீட்ல அப்டின்னா, எங்க அம்மா தான் சமையல் பண்ணாங்க. எங்க அம்மாவும், அம்மாச்சியும் சமையல் பண்ணாங்க. நான் வந்து கூட மாட என்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சு குடுத்துட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டன் எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து சிக்கனு, அப்புறம் மட்டன் எலும்பு ரசம், முட்டை, சாதம் இதுதான் வந்து ரெடி பண்ணாங்க. அம்மாவே சமையல் பண்ணிடுவாங்க. அப்புறம் அ நெக்ஸ்ட்டு வேற என்ன? நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு திருவிழா அப்படின்னாலே வந்து நெறைய பேர் வருவாங்க. அதனால நமக்கு சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் நெறைய செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, கரெக்ட்டா இருக்கும். இது வந்து எங்களோட ஆட்டுக்குட்டிங்க. இது நான் வந்து ஸ்கூல், காலேஜ் படிக்கிறப்பலாம் நெறைய இருந்தது. அப்புறம் அம்மாவால பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி வித்துட்டாங்க. அப்புறம் ரோட்ல வந்து ஒரு ஐஸ் வண்டிக்காரர் போனாரு. திருவிழா வந்துருச்சுனாலே வந்து ஐஸ் வண்டிக்கு பஞ்சமே இருக்காது. நெறைய வந்து நார்மல் டைம்லயே நெறைய பேர் வருவாங்க. ஆனா திருவிழா டைம்ல இன்னும் நெறைய பேர் வருவாங்க. என்னோட என் பொண்ணுங்க, அண்ணன் பொண்ணு, தங்கச்சி பொண்ணுன்னு எல்லாரும் அந்த ஐஸ் வண்டிய புடிச்சு வீட்டு வாசலுக்கே கூட்டிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து ஒரு வழியா நாங்க எல்லாருமே வந்து ஐஸ்லாம் வாங்கி சாப்ட்டுட்டு, அப்புறம் சமையல் வேலைய ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் அம்மா தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்களா, ஒரு சைடு வந்து எலும்பு ரசம் வந்து கொதிச்சுட்டு இருந்தது. அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இந்த கடாயில வந்து சிக்கன் கிரேவி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, அந்த கிரேவியெல்லாம் தண்ணிலாம் ஊத்தி அது வேக வைக்கணும்னா, அந்த கடாய் பத்தாது அப்படின்றனால, நாங்களும் சரி அதிலயே செஞ்சுருவோம். கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனச்சு தான் அதிலயே சமைச்சுட்டே இருந்தோம். ஆனா, அது வேகறதுக்கெல்லாம் பத்தாது அப்படின்றனால, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சிக்கன் கிரேவி அந்த அந்த கடாய மட்டும் நாங்க வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னொன்னு வந்து, எங்க அம்மா வந்து அந்த விறகடுப்புல சமைப்பாங்களா, அந்த சிக்கன் வந்து சூப்பரா வெந்திருக்கும். இது எங்க வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய பலாமரம், அப்புறம் வந்து தென்னை மரம். இந்த தென்னை மரம் வச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா நல்லா வளர்ந்துடுச்சு. அப்புறம் வந்து சுண்டைக்காய் செடி. அதுல வந்து சுண்டைக்காய் காய்க்கும். நான் வந்து ஊருக்கு வரும்போது அதுல நெறைய நெறைய சுண்டைக்காய் மரம் இருந்தது. அதுல காய் காய்க்கும். நான் வத்தலுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பட்டு அந்த வெத வந்து திரும்ப வந்து துளுத்து வந்தது தான். அப்புறம் சிக்கன வந்து நாங்க வேற பாத்திரத்துல போட்டு அம்மா வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எ அந்த இடம் பார்த்தீங்கன்னா, வெயிலா இருக்கும். ரீசன் என்ன, அந்த இடம் வந்து எங்களோட பழைய வீடு இருந்தது. அந்த இடத்துல ஒரு சின்ன கொட்டகையும் போட்டு வச்சிருந்தோம். ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து அது அப்படியே இடிஞ்சு விழுந்துடுச்சு. அதுல தண்ணி ஓடிட்டே இருக்குமா, மழை நேரத்துல அந்த வழியில தான் தண்ணி ஓடும். அதனால அந்த இடத்துல ஊனி இருந்த கல்லு சாஞ்சு இடிஞ்சிடுச்சு. அப்புறம் அத அப்படியே போட்டுட்டு பக்கத்துல ஷீட் போட்டு கட்டியிருந்தோமா. அதனால அந்த விறகு அந்த அடுப்பெல்லாம் அங்கேயே போட்டாச்சு. அப்புறம் திரும்ப வேற ஒரு இடத்துல அடுப்பு போட வேணாம் அப்படின்றனால, சரி வெயிலா இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா திருவிழா நேரம்னு பொழுது எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டே இருப்போமா, அதனால சமைக்கும்போது ஒண்ணும் பெரிய கஷ்டமா தெரியல. இதுவே தனியா உட்காந்து நம்ம சமைச்சோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். இந்த வெயில்ல உட்காருனா, அதுக்கு அம்மா வந்து தனியா சூட்டடுப்பு வாங்கி வச்சிருப்பாங்க. அது நம்ம எந்த இடத்துல நிழல் இருக்கோ அந்த இடத்துல எடுத்து கொண்டு போய் வச்சு சமைச்சுக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து நெறைய பட்டுடுச்சு. சொரக்கா, பரங்கிக்கா, அதுக்கப்புறம் வந்து வெள்ள பூசணிக்கா. நார்மலா நாங்க பரங்கிக்கான்னு சொல்லுவோம். சில பேர் வந்து அந்த பரங்கிக்காவே வந்து பூசணிக்கான்னும் சொல்லுவாங்க. வெள்ள பூசணிக்கா, பச்சை பூசணிக்கா அப்படின்ற மாரி கூட சொல்லுவாங்க. இது எல்லாமே போட்டிருந்தோம். இது வந்து முடியிற சீசனு. எங்க அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, சொரைக்காவெல்லாம் அந்த பெருச்சாளி வந்து கீழ இருக்கும்போது பெருச்சாளிலாம் தின்னுட்டு போயிடும். அதனால வந்து பாத்திரம் வச்சு, அந்த பாத்திரத்துக்குள்ள வந்து சொரக்காவ போட்டோம் அப்படின்னா, பெருச்சாளி அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றாது அப்படின்றனால, இது வந்து அ நாங்க இருக்கிற இடத்துல வந்து ஊசியா இருக்கும். புடலங்கா சைஸ்ல இருக்கும் சொரக்காலாம். ஆனா இது வந்து நாட்டு சொரக்கா, குண்டு குண்டா இருக்கும். நெறைய காய்ச்சிருந்தது. எல்லாம் ஓஞ்சிடுச்சு. ஃபுல்லாத்தி கொடி வந்து படுற டைம் அப்படின்றனால, அங்கங்க ஒரு ஒரு காய் மட்டும் இருந்தது. அப்புறம் அந்த கொடியில மேல இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. தரையில இருக்கிற காய மட்டும் அதுக்கேத்த மாரி பாத்திரம் வச்சு, அந்த பாத்திரத்துக்குள்ள வந்து அந்த சொரக்காவ போட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த பச்சை கலர்ல இருக்கு இல்லையா? அது வந்து சொரக்கா தான். அப்புறம் இந்த இடத்துல பாருங்க இருக்கு. இது வந்து பரங்கிக்கா. பச்சை பரங்கிக்கா இருக்குல்ல, பூசணிக்கான்னும் சொல்லுவாங்க. நாங்க எங்க ஊர்ல வந்து இத வந்து பரங்கிக்கான்னு தான் சொல்லுவோம். இது வந்து பிஞ்சா இருக்கிறப்ப இத வந்து சாம்பார் பண்ணோம், இல்ல கடைஞ்சோம் அப்படின்னா, அது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். பிஞ்சா இருக்கிறப்ப. முத்து நாளும் சமையல் பண்ணுவோம். அம்மா முத்து நாளுமே சமையல் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் பிஞ்சா இருக்கிற டைம்ல வந்து அது வந்து ரொம்ப நல்லாருக்கும். இது ஃபுல்லாவே போட்டிருந்தது. அப்படியே காடு மாரி இருந்தது. ஆனா எல்லாம் பட்டு இதாயிடுச்சு.
அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பின்னாடி ஒரு கொல்லையில வந்து எள்ளு போட்டிருந்தோம். இந்த எள்ளுக்கு வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல வந்து தண்ணி இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து, இங்க நெறைய கருவேல மரம் இருக்கும். அதனால நிலத்தடி நீர் வந்து அதிகமாவும் இருக்காது. மழையும் பெய்யாது. ஆற்று தண்ணியும் வராது. ஆத்துல இருந்தும் இங்கலாம் தண்ணியே இல்ல. சொல்லப்போனா இங்க வந்து தண்ணியே ரொம்ப கஷ்டம். பைப்ல வர்ற தண்ணி தான் நாங்க வந்து குடிக்கிறதுக்கு, சமைக்கிறது எல்லாமே அத தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு தண்ணியே இந்த ஊர்ல வந்து கம்மியான அளவு இருக்கும். அப்போ விவசாயம் பண்ணணும் இல்லையா? நம்ம விவசாயம் பண்ணணும்னா தண்ணி நெறையா வேணும். ஆனா, நமக்கு தண்ணியே இல்லாம விவசாயம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த எள்ளு வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கருவேல மரம். இது வந்து எல்லார் வீட்லயுமே காடு மாரி இருக்கும். நம்ம என்னதான் வெட்டி விட்டாலும், தண்ணியே நமக்கு தேவையே இல்ல. அதோட வேர் வந்து நிலத்தடியில ரொம்ப ஆழத்துக்கு போகும். அப்போ வந்து நெறைய தண்ணிய வந்து அது உறிஞ்சிக்கும். இன்னொன்னு யூக்கலிப்டஸ் நெறையா இருக்கும். அது வந்து ஆக்ஸிஜன்ல இருக்கக்கூடிய தண்ணிய உறிஞ்சிடும். ஸோ இந்த ரீசனாலேயே வந்து இந்த ஊர்ல மழை பெய்றதும் கம்மியா இருக்கும். தண்ணியும் இருக்காது. அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வழி தான் வந்து இந்த எள்ளு. இதுக்கு ஒரு தடவ எள்ளு போடும்போது ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அது மண்ணுக்குள்ளேருந்து மொளச்சு வரும்ல. அந்த டைம்ல மட்டும் மழை லைட்டா மழை பெஞ்சுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த எள்ளு காய்ச்சு அத பறிக்கிற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேவைப்படாது. மருந்து அடிக்கணும்னு அவசியமும் இல்ல. எதுவுமே இல்ல. செலவே இல்லாம அ தண்ணியே இல்லாம ஒரு விவசாயம் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு ஒரே வழி வந்து இந்த எள்ளு தான். மோஸ்ட்லி தண்ணி இல்லாதவங்க வந்து இந்த எள்ளு தான் வெதைப்பாங்க ஊர்ல. எங்க வீட்ல வந்து கொல்லையில இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள உடைக்கும்போது வெள்ள கலர்ல இருக்கு. இது வந்து பிஞ்சா இருக்கு. இது வந்து உள்ள வந்து கருப்பா மாறும். செடியுமே வந்து ஃபுல்லா எல்லாமே மஞ்ச கலர்ல மாறும். இப்ப பச்சையா இருக்கா, இதெல்லாம் மஞ்ச கலர்ல மாறுனதுக்கப்புறம், அதெல்லாம் பறிச்சு வச்சு, அதுக்கப்புறம் அத தட்டுனோம் அப்டின்னா, அதுலேருந்து எள்ளு வரும். அ அப்புறம் நான் இந்த சைடு வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப அம்மா வந்து குழம்பு வச்சு, ரசம் வச்சு, சிக்கன் கிரேவி எல்லாம் முடிச்சுட்டு, சாதமும் வடிச்சுட்டாங்க. சாதமும் வந்து வெந்துடுச்சு. அந்த பானையில எனக்கெல்லாம் வடிக்க தெரியாது. அதனால வந்து அம்மாவே ஃபுல்லா பார்த்துக்கிட்டாங்க. நானே வந்து வடிச்சிடுறேன். யாராவது வந்து வடிக்கிறேன்னு கைகள்ல ஊத்திக்கிந்துறீங்கன்ட்டு அம்மாவே எல்லாமே பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு சைடு வந்து முட்டை வேக வச்சு வச்சிருந்தோமா, அப்புறம் முட்டை ஓடு எல்லாமே வந்து உடைச்சாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நாங்க மொத நாள் கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்கு போம்போது சொப்பு சாமான் வந்து வாங்கிட்டு வர சொல்லி என் பொண்ணு அவ்ளோ அடம். சரி, சரி ஏன்னா மண் இருக்கிற இடத்துல தானே சமைச்சு சாப்பிட நல்லாருக்கும். பிள்ளைங்களுக்கு அது சமைச்சு சாப்பிடல, சமைச்சு விளையாடுங்க இல்லையா? அதனால நான் வந்து சொப்பு சாமான்லாம் வாங்கி குடுத்துட்டேன். அதுலருந்து மண் அள்ளி எங்க வீட்ல இருக்கிற தொட்டியில இருக்கிற தண்ணியெல்லாம் மோந்துட்டு போய், அவங்க ஏதோ ஒரு சமையல் பண்ணிட்டு இருந்ததுங்க. என்ன சமையல்லாம் தெரியல. ஒரு பக்கம் வீட்ல இருக்கிற அந்த மரத்துல இருக்கிற இலை, காயி, பூவு, மண்ணு எல்லாம் போட்டு சமையல் பண்ணாங்க. ஸோ வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவ்வளதான். அப்புறம் ஒரு வழியா சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. சாப்பிடும்போது நான் வீடியோலாம் எடுக்கல. பசியா இருந்தனால எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். சிக்கன் கிரேவி, இது வந்து எலும்பு ரசம், அப்புறம் வந்து மட்டன் குழம்பு, முட்டை, சாதம். இதுதான் எங்க வீட்ல வந்து இன்னைக்கியான